Tamil Bible Study. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இஸ்ரேல் நிறைய இடத்துல நம்ம வேதத்தில் வாசிப்போம்ல. இஸ்ரேல் என்பது வேற, இஸ்ரவேல் என்பது வேற. இஸ்ரவேல் என்பது முழு தேசம். இஸ்ரேல் என்பது நார்தன் சைடில் இருக்கிறதான அந்த வடக்கு பகுதியில் இருக்கிறதான இஸ்ரவேல் தேசம் பிரிந்த பிறகு அந்த பகுதியில் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப் அப்படின்ட்டு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, சமாரியா பிரிந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகரமாய் காணப்பட்டபடினாலே எருசலேமின் ராஜா அப்படின்னு சொன்னா யூதா தேசத்தினுடைய ராஜா, அதே போல சமாரியாவின் ராஜா அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டதான ராஜா. அந்த ஹாஃப் பகுதிக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே, அப்ப இவனுக்கு சமாரியா மலையில மாத்திரமல்ல, இங்கே இஸ்ரேல் என்கிறதான அந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆகாபுக்கு ஒரு அரண்மனை காணப்பட்டிருக்கு. அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சார், கேபிட்டல் சிட்டி சமாரியா தான். இன்னும் கேட்டால் சமாரியாவை தோற்றுவித்தது அல்லது அந்த மலையை வாங்கி சமாரியாவின் பெயரிட்டது ஆகாபினுடைய தகப்பனாகிய உம்ரி அப்படின்றது தான். அவனுடைய நாட்களில் தான் பார்த்தீங்கன்னா சமாரியா அப்படின்றது கேபிட்டல் சிட்டியாக உருவெடுத்தது நார்தன் கிங்டத்துக்கு. சரி, ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடித்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குறான். அவன் மைட்டி கிங் அப்படின்றபடினால வேணுன்றத திங்ஸ் எடுத்துக்கிறது மிரட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறதான காரியம் தான். தலைவர்கள், பணபலம் உள்ளவர்கள், ஆட்பலம் உள்ளவர்கள் இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் ஆகாப் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கறதான அந்த ஆஃபர் ரொம்ப நியாயமானதை போல நமக்கு தோன்றுகிறது. இவர் பார்க்கலாம் என்ன சொல்கிறான் அவன், அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு அதுக்கு பதிலாக தருவேன், இல்லைன்னா வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்தது இந்த திராட்சை தோட்டத்தை எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, கீரை கொள்ளையாக்கும்படி. கீரை கொள்ளைன்னு நமக்கு தமிழில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் வெஜிடபிள் கார்டன்னா அதை மாற்றுகிறதற்கு, வேற பயிரிடுகிறதற்கு அவன் பார்த்தீங்கன்னா விரும்பி கேட்குறான். ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவனுக்கு அது இஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறதான தோட்டம் அவனுடைய கண்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடித்திருக்கு, அல்லது இதை அவனை காலி பண்ண வைக்கணும், சம்திங். அதுக்கு ஒரு ஆஃபர் அவன் சொல்கிறான். அதுக்கு 3வது வசனம், நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அப்படின்னா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அவன் சொல்லுகிறான். அதற்கு அவன் சொல்லுகிறதான ரீசன் என்ன அப்படின்னா, இது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம். நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் ஆகமங்களிலே பார்ப்பீர்கள். கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு ஆகமங்கள் என்பது பார்த்தீங்கன்னா யோசுவாவின் டைமில் நீங்கள் அதை பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தை, இந்த இடத்த பிரித்து கொடுப்போம். லேண்டை பிரித்து கொடுக்கறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆகமங்கள் ஏன் முன்பாக காணப்படுது அப்படின்னா, மோசே எழுதுனது ஆகமங்கள் ஆனபடினாலே அங்கே காணப்படுது. அப்போ மோசே ஆகமங்களில் இதை குறித்தான டீட்டெயில்லாம் காணப்படும். என்னன்னா, எப்படி ஆண்டவர் சுதந்திரத்தை அங்கே அழைத்து வரும்போதே நான் உங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன், அதை சுதந்திரமாக உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்துக்கு சொல்லும் போதே அதுக்குள்ளே என்ன அடங்கியிருக்குன்னா, எல்லாருக்கும் அவர்களுக்குரிய சுதந்திரம் கொடுக்கப்படும் என்பது அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. சில நேரங்களில் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில காரியங்களை ஆண்டவர் வைப்பார். அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. கொஞ்சம் ஆனால் ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா
முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அவனை வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவார். அவன்லேருந்து அநேக ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது இஸ்ரவேலை மாத்திரம் குறிக்கிறது கிடையாது. நிறைய ராஜாக்கள் அவனுடைய சந்ததிகள்லேருந்து தோன்றுவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றதான வாக்குத்தத்தம், அது ஈசாக்கின் மூலமாக நிறைவேறுகிற வாக்குத்தத்தம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, அது வந்து ரட்சிப்பை குறித்தும் குறிக்கிறதான வாக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததியின் மூலமாய் உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா ஈசாக்கினுடைய வழியில வருகிற ஒருவர் மூலமாய் உலகத்தின் ஜனங்கள் ரட்சிப்பை அடைய முடியும் என்கிறதான வாக்குத்தத்தம். இப்போ இந்த ஈசாக்கை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது அது வந்து அவர்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா அப்படின்னா இல்லை. ஆனபடினால்தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாராள் வயது சென்றவளான போது நமக்கு வந்து பிள்ளை பாக்கியம் வந்து வாய்ப்பில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணா, ஆகாரை வந்து அவனுக்கு கொடுத்தார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமிடத்துல வந்து ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது, அல்லது அதற்கு முன்பாக ஈசாக்கின்ற பெயர் வர்றதற்கு முன்பாகவே ஆண்டவர் வந்து ஒரு சந்ததியை குறித்து பேசும்போதே யாரை தான் மனதில் வைத்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, சாராளையும் மனதில் வைத்து தான் பேசுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும்போது அந்த இதில் சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டாகும் சந்ததி. இது புரியுது உங்களுக்கு? இல்லை அப்படின்னா யார் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா சந்ததி என்று சொல்லி ஆசீர்வதித்து அந்த சந்ததியிலே கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும். புரியுதா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக சாராள் மூலமாக பிறக்கிற ஒரு பிள்ளையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் சாராளுடைய பெயரை ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே பயன்படுத்தவில்லை. அதுக்கு பின்பு 90 வயது ஆகும்போது அப்போ சொல்றாரு என்ன அப்படின்னா, நீ வந்து இன்னும் ஒரு 30 காலத்தில் ஒரு குமாரனை பெறுவான்ட்டு ஃபைனலாக சொல்றாங்க ஆண்டவர். ஆனால் ஆரம்பத்திலேயே ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசினதான சந்ததியை குறித்து சொன்னதான வாக்கு தத்துவமும் அது சாராளை இன்க்ளூட் பண்ணதான வாக்கு தத்துவம். அப்போ இது நேராக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே இது வந்து தெரியாது இல்லையா? அப்போ அதை போல இந்த இடத்துல பாருங்க, அந்த ஜனங்களை கொண்டு வரும்போதே ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதான காரியம் எங்கே அப்படின்னா, இஸ்ரவேலை கொண்டு வரும்போதே, அல்லது என்னை ஆராதிக்கும்படி என் குமாரனை அனுப்பிவிடு அப்படின்னு ஒருவரை குறித்து பேசுகிறார் அல்லவா? அப்போ அந்த எல்லா ஜனக்கூட்டத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அப்படிதான் அவர்கள் உள்ள யோசுவாவினாலே அது பிடிக்கப்பட்டு பகுத்து கொடுக்கப்படும் போது யோசுவாவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெரிய வேலை கொடுக்கப்பட்டு அவன் அப்படியாக என்ன பண்ணான், அந்த நிலத்தை வந்து பிரித்து அவர்களுடைய சுதந்திரமாய் கொடுத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பிரமாணத்தில் இருக்கிறதும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்ததுமான அந்த இடத்தை நான் வந்து தரமாட்டேன், கர்த்தர் அதை எங்களுக்கு காத்து கொடுப்பாராக, எனக்கு வந்து வெள்ளியும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். 4வது வசனம் பாருங்க, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னுடைய சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். இதை நீங்க வாசிக்கும் போது நம்ம சின்ன பிள்ளையை போல இவன் பண்றானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு நாபோத் மேல மாத்திரம் கோபமா அப்படின்னா, வெளியில பார்க்கறதுக்கு நாபோத் மேலதான் கோபம் மாதிரி தெரியும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டதுன்னா, அவர்களுடைய அந்த சுதந்திரத்தை என்ன பண்ண முடியாது, விற்று போடக்கூடாது, அதை அடகு வைத்தால் கூட என்ன பண்ணணும், அது மீட்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7வது வருஷத்தினுடைய முக்கியத்துவத்தையும் 50வது வருஷம் பண்ணப்படுது பார்த்தீங்களா, யூபிலி வருஷம்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவர்கள்ட்ட அது திரும்பி வரும் என்கிறதான காரியத்தையும் ஆண்டவர் வைத்தார். அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவர்களுடைய சுதந்திரம், அவர்கள் எவ்வளவு வறுமை தரித்திரத்துக்குள்ள போய் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அது வந்து இவர்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்றத என்ன பண்றார், கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அப்ப அந்த கர்த்தருடைய நாமத்துல அவன் இந்த காரியத்தை வந்து சொல்லும் போது இவன் வந்து ரொம்ப சலிப்பும் சினமுமாய் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறதான ஒரு காரியம். அதுவும் வந்து ஆகாபுக்கு புரியுது. அதே நேரத்தில் அந்த எரிச்சல் வருகிறது. இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்பலாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை பாவம் செய்கிறதற்கு விட்டு கொடுக்காம தடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். வந்தது இல்லையா? எப்படி அப்படின்னா, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுடைய அந்த வார்த்தைகளுக்கு பயம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் காணப்படும். ஆனால் அதை செய்ய விரும்பும் பொழுது அப்பா சொன்னதோ அம்மா சொன்னதோன்னு அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த வார்த்தையை அப்பா அம்மா சொல்லலை அப்படின்னா எது தடுக்குது அவங்கள அப்படின்னா,
அப்பா அம்மா அருகில் இல்லைனாலும் அப்பா அம்மா சொன்னதான அந்த வார்த்தை கட்டளை வந்து அவர்களை தடுக்குது. அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருப்பம் இருக்குல்ல, அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இதை செய்ய வேண்டும் என்று சின்ன பிள்ளைகளை தான் எடுத்துக்கோங்களேன். ஒரு கேக்கு சாப்பிடணும், ஒரு ஸ்வீட்டை சாப்பிடணும், அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது, இப்ப தொடாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்க போய் அதை எடுக்க விரும்பும் பொழுது அந்த எது அவங்களை தடுக்கும் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அவர்களை தடுக்கும். அப்ப அந்த வார்த்தை மேல கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும். அது டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா மேல வருகிற கோபத்தை போல இருக்காது. ஆனால் உண்மையாலுமே என்ன, அப்பா அம்மா மேலதான் இன்டைரக்டா கோபம். அதை போலதான் இவனுடைய காரியம் என்ன அப்படின்னா, நாபோத் என்கிறதான ஒரு பிரஜை, இவனுக்கு கீழே இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதான ஒரு மனுஷன். ஈஸியா அதை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம், அவன் எடுக்கலாம்ல. ஏன்னா நல்ல தாவீதே வந்து அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணான்ல வேறு விதத்துல. அப்ப அவனுக்கு பிரியமானதை பாத்தீங்கன்னா எடுக்கிறான் ராஜா. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடியே கூட சொல்லியிருந்தார். என்னன்னா உங்களுடைய குமாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்காரிகளா காணப்படுவாங்க, ரதத்துக்கு பின்பாக ஓடுவாங்க, இதெல்லாம் சொன்னார் இல்லையா ஆண்டவர். இப்போ உங்களுக்கு ராஜா தான் வேணும்னா ராஜா இப்படிதான் இருப்பான் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதுலயும் இதெல்லாமே இன்க்ளூடட் தான். ராஜா அவனுக்கு இஷ்டமானது என்ன பண்ணுவான், அவன் செய்வான். தேவன் வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதியாக, நியாயம் செய்கிறவராக, அநீதி இல்லாதவராக ஒரு காரியத்தை வந்து அணுகக்கூடியவர் இல்லையா. அப்ப அவருடைய ஸ்தானத்துல ரெப்ரசன்டேட்டிவா காணப்படுகிற ஒரு ராஜா, ஒரு அதிகாரி தேவனை போலவே இருப்பான்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இருப்பான், சில நேரங்கள்ல அப்படி கிடையாது. தன்னுடைய சுய விருப்பத்தின்படி என்ன பண்ணுவான், அவன் அந்த காரியத்தை அவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஏன்னா அவன் வந்து ஹியூமன் கிங் அவன். ஆனபடினால்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை சொன்னார், இப்படி எல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்குன்ட்டு. அப்ப இவனுக்கு கர்த்தர் மேலேயும் கொஞ்சம் பயம் இருக்குது. அதே நேரத்துல அவருடைய வார்த்தைகள் அவனை தடுக்குது. அவருடைய வார்த்தைகளை சொல்லி இவன் அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டேன்றான், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நல்ல ஆஃபர் நம்ம கொடுத்தாலும் இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்படின் போது அவனுக்கு ரொம்ப சலிப்பும் இதுவுமா ஆயிடுச்சு. விசனமாக சினம், சலிப்பும் சினமுமாக தன் வீட்டுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இயலாமையில வரும் பார்த்தீங்களா, ஒரு சலிப்பும் சினமும், அப்படி அந்த மாதிரி என்ன பண்றான் இவன் வந்து தன்னுடைய படுக்கையின் மேல படுத்து தன் முகத்தை வந்து திருப்பி கொண்டான். அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவ வந்து கேட்குறா, எசபேலை பற்றி உங்களுக்கு தெரியும், எசபேலை குறித்து தானே இன்ட்ரோடக்ஷன் போன அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீனால இவன் மோசமாய் காணப்படுகிற ஆகாப் இன்னும் ரொம்ப மோசமாக அவன் காணப்படுகிறான். மனைவியினுடைய ஆலோசனையை வந்து கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லலை. யாருடைய ஆலோசனை வேணாலும் கேட்கலாம், அது சரியான ஆலோசனையாக இருந்தால். ஆனால் இவனுக்கு கிடைத்ததான மனைவி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான ஆலோசனையை கொடுக்கிறவளும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு வழிவிலக செய்கிறதான காரியத்தையும். இவன் இப்போ ஒரு புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும்போது மனைவி அவர்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கக்கூடாது. தைரியமாக என்ன பண்ணணும், நீ செய்கிறது இந்த காரியத்தில் தவறு, இது நல்லதல்ல என்று என்ன பண்ணணும், சொல்லணும் இல்லையா. அப்போ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காணப்படுகிற மனைவி அல்ல இவன் பெற்றதான மனைவி. இதே தாவீதினுடைய ஒரு மனைவி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், நாபாலுடைய மனைவியாய் இருந்தவள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு மனைவியானாள். அவருடைய பேர் என்ன, அபிகாயில். அபிகாயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானம் உள்ளவளாய், இவன் வந்து தாவீது வந்து யோசிக்கிறதும் அந்த நாபாலையும் குடும்பத்தையும் பழிவாங்க எண்ணுகிற காரியத்துல நியாயம் இருந்தாலும் கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது குற்றம் இல்லாதவர்கள், அதாவது இன்னசென்ட் பிளட் ஏதாவது அதுல வந்து சிந்திடும், அது கர்த்தருக்கு பிரியம் இருக்காதே. ஒரு நாள் நீர் அதை வந்து யோசித்து பார்க்கும் போது, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, ராஜாவா இருக்கும் யோசித்து பாத்தீங்கன்னா அது உமக்கு விரோதமான காரியமா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணுவா, அவனுடைய அந்த கோபம் தனியவும் அவன் ஒரு நிமிஷம் சிந்தித்து இது வேண்டாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறதுக்குமான ஒரு ஆலோசனை என்ன பண்ணா அன்னைக்கு அபிகாயில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா. ஆனால் இவன் என்ன பண்றான்னு பாருங்க. 6வது வருஷம் இவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆகாப் வந்து தன்னுடைய மனைவிக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரயேலன் ஆகிய நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால், அதாவது இஷ்டமானால் அர்த்தம், உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றாள். இது வந்து ஒரு வருஷத்துல சொல்லியாச்சு, ஆனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் ஏன் தரமாட்டேன்னு சொன்னான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். 7வது வசனம்,
அப்பொழுது அவன் மனைவியாகிய யெசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்றாள். சொல்றா, இவ ஆக்சுவலாக என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, நீ வந்து மனமகிழ்ச்சியாயிரு, நான் வந்து இந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்த திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றா. எப்படி? 8வது வசனம். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினான். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் தலைவர்கள் மூப்பர்கள் காணப்படுவாங்க. ஏன்னா அது ட்ரைப் வைஸ் தானே, கோத்திரங்களின் அடிப்படையில் தான் வந்து அந்த பட்டணங்கள் அந்த கிராமங்கள் காணப்படும். அதற்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெட்ஸ் காணப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் சேர்த்து கோத்திர தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அதனால தான் மூப்பர்கள் பெரியோர்களிடத்துல அனுப்புறா. அனுப்பி அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்திற்கு முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகி 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். இப்போ எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு லேடி ஒரு காரியத்தை சாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஆகாபனுடைய பெயரா, இவ எழுதுற மாதிரி இல்லை, ஆகாப் ராஜாவினுடைய பெயர்ல நிருபம் எழுதப்பட்டு ராஜாவினுடைய முத்திரை அதில் பொதிக்கப்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா யார் இதை செய்ய வல்லமை உள்ளவர்களோ அவர்களிடத்துல அனுப்பப்படுது. அதுக்கு ஐடியாவும் எப்படி கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நாட்டில் உபவாசம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே உபவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாருமே உபவாசம் இருக்காது. சில நேரங்களில் பட்டணங்களில் அல்லது கிராமங்களில் அவங்களுடைய இஷ்டம் அது உபவாசம் அப்படின்னா எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இஷ்டம்னா ஃபாஸ்டிங் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடு அப்படிலாம் கிடையாது. உபவாசம்னு கூறிட்டா என்ன பண்ணணும், மூப்பர்கள் உபவாசம்னு அறிவித்தாச்சுன்னா அவங்க வந்து உபவாசம் தான், யாரும் என்ன பண்ணக்கூடாது. அப்படிதான். ஏன்னா இஸ்ரவேலிலே அப்படிதான் இந்த இந்த லா பிரமாணத்திற்கு உட்பட்டு காணப்படும் போது அப்படிதான் சட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி அவர்களுக்கு இஷ்டப்படி அந்த சுதந்திரத்தின்படி அந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா உபவாசம் எல்லாரும் இருந்தே ஆகட்டும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. இஷ்டமானவர்கள் என்ன பண்ணலாம். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு வந்து தசமபாகம் காணிக்கை இப்படினானா இப்படி தான் கொடுத்தாகும். புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்படும், புதிய ஏற்பாட்டில் வந்து தசமபாகத்தை குறித்து பேசாதபடி காணிக்கை குறித்து பேசும்போது அவன் தன்னுடைய மனதில் நியமித்தபடி அவன் என்ன பண்ணான், உற்சாகமாக அவன் செலுத்த கடவன் அப்படி சொல்றான். இப்போ இதே காரியம் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படும். அது எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றது அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் கர்த்தருடைய இருதயத்தை பார்த்து அதற்குரியதான பலனை கொடுக்கிறார் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. எப்படி அப்படின்னு சொன்னா எப்படின்னா இப்படிதான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் அப்படினாலே உபவாசம் என்று அறிவித்தால் எல்லாம் உபவாசம் இருந்தே ஆக வேண்டும். அப்போ அவ சொல்றா, இப்போ உபவாசம் அப்படி சொன்னா கர்த்தருடைய பெயர்ல தான் உபவாசம் அப்படின்றது. உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி என்ன உபவாச நேரத்துல இப்படிதான் இவர்கள் காணப்பட வேண்டும் என்கிற காரியம் இருக்கும். அந்த நேரத்துல தேவனுக்கு விரோதமாக பேசுகிறதான காரியம் எப்பயுமே தேவனுக்கு விரோதமான தூஷணங்களும் ராஜாவுக்கு விரோதமான தூஷணங்களுக்கும் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸ் தான் அது ஆக்சுவலா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா, இவன் தேவனுக்கு விரோதமாக இவன் பேசினா, இவன் வந்து ராஜாவுக்கு விரோதமாய் பேசினா என்று சொல்லி அவனை வந்து கொண்டு வந்து அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் அப்படின்னா பிரமாணத்தின்படி இவன் என்ன பண்ணலாம், கல்லெறிந்து கொள்ளலாம். யாருமே என்ன பண்ண முடியாது, இப்ப கேட்க முடியாது. ஏன்னா சாட்சிகள் என்ன எல்லாமே பிரமாணத்தின்படி வருது பாருங்களேன். என்னன்னா 2-3 சாட்சிகள், இப்போ 2 சாட்சிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, இவனுக்கு விரோதமான சாட்சிகள் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியுது பொய் சாட்சின்னு, மூப்பர்களுக்கு பெரியவர்களுக்கும் தெரியும் பொய் சாட்சின்னு, யெசபேலுக்கு தெரியும் பொய் சாட்சின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜனங்களுக்கு வந்து இது பொய் சாட்சின்னு தெரியாது. அப்போ ஆனப்படினால அந்த பொய் சாட்சியின் அடிப்படையில என்ன பண்றாங்க, எல்லாம் அப்படியே பிரமாணத்தின்படி செய்கிற போல காணப்படும். எல்லாம் ஆனா பிரமாணத்துக்கு விரோதமான காரியம். நமக்கு வந்து டீச்சிங் இருக்கு, எல்லாம் வந்து தேவ பக்தியாய் செய்யறது போல இருக்கும்.
ஆனால் அது உண்மையான தேவபக்தி இல்லை அப்படின்னா எல்லாம் வேஷமாக காணப்படும். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறா, இப்போ கர்த்தருடைய பெயரில் உபவாசத்தை அறிவித்து பிரசித்தப்படுத்தி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை கொல்றதுக்கு என்னென்ன வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க பாருங்க. அதாவது தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு அந்த காரியத்தை, இச்சை என்ன, அவன் அதை விரும்பினான் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதை எடுத்துக்கிறதுக்காக என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க இவங்க. சரி, 11வது வசனம், அவன் பட்டணத்தில், அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஆகாபை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு ராஜாவினுடைய பெயரில் வந்து நிருபத்தை வந்து எழுத முடியும், ஆனால் ராஜாவினுடைய முத்திரையை வந்து வைக்க முடியாது, ராஜா அதை கொடுக்காம. அப்போ ஒருத்தருக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தாதான் அதை பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷிய ராஜ்யத்தில் இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அகாஸ்வேரு ராஜா, மொர்தேகாய், இவர்கள்லாம் பார்ப்பீங்களே நீங்கள். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்திரையை பயன்படுத்துகிறதற்கு அவன் அனுமதி கொடுத்தான். அப்போ அந்த அனுமதியை கொடுத்தா என்ன பண்ணலாம், அந்த முத்திரையை வைப்பாங்க. அது கூட என்ன பண்ணுறாரு, ராஜா அதை படித்து பார்த்த பிறகு தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இல்லைன்னா ராஜா வந்து பர்மிஷன் கொடுத்தான்னா முருதையிட சொல்கிறான், நீ எப்படி வேணுமோ அதை எழுதிக்கிட்டு நீ எப்படி உன்னுடைய ஜனத்தை காக்க முடியுமோ அப்படி வந்து உன்னுடைய அந்த லெட்டரை நீ எழுதிக்கிட்டு நிருபத்தை நீ என்னுடைய சீலை வை, நான் அலோவ் பண்ணுறேன். ஆனால் நான் முன்னாடியே சீல் வச்சதை என்னால் மாற்ற முடியாது, அப்படி சொன்னானா இல்லையா? அப்போ யூதர்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் எழுதப்பட்டு நிருபம் எழுதப்பட்டு சீல் வைக்கப்பட்டாச்சு. இது வந்து தேசம் போயாச்சு. யூதர்களை காக்க வேண்டுமானால் அதை வந்து காக்கிறதுக்கு தக்கதாய் அதை ஸ்டாப் பண்ணுன்ட்டு எழுதவே முடியாது. ராஜா கட்டளை கொடுத்தாச்சு, ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ வேற ஏதாவது நீ அவ்வளவு ஞானவானா இருந்தால் ஒரு காரியத்தை எழுதி இந்த முத்திரையை நீ வந்து இட்டு நீ இது எல்லாருக்கும் என்ன பண்ணு அனுப்பு. அது மொர்தெகாய் ரொம்ப ஞானமாக இந்த காரியத்தை செய்து அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை வந்து அழிக்கும்படியான ஒரு காரியம் வந்து அந்த இடத்துல செய்யப்பட்டுச்சு இல்லையா? அது என்ன, அது வந்து பயங்கர ஞானம், எப்படி நடக்க போகுதுன்றது ஒன்றை அறிந்து முன்னாடியே 5000 ரூபாய் இப்போ கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ வந்து கிளியராக பைபிள் ஸ்டடி புரியுதுல்ல? அப்போ வந்து இது அறிந்து கொண்டு இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்ட்டு தனக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி கொள்ளுகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஞானம். அது வந்து பார்த்தீங்கன்னா குட் சென்ஸ்லையும் காணப்படலாம், பேட் சென்ஸ்லையும் காணப்படலாம். அப்போ அந்த இடத்துல மொர்தெகாய் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தின்படி அதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணா, அன்றைக்கு யூதர்களை அவன் காத்தான் அப்படின்ட்டு எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த ஆகாபுடைய பெயரில் நிருபங்களை எழுதுகிறதுக்கு மனைவி தான் இருந்தாலும் ஆகாபுடைய பெயரை வந்து அப்படின்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஆகாப் வந்து அவளுடைய புருஷன் மாத்திரம் கிடையாது, அவன் யாரு, இஸ்ரவேலின் ராஜா அவன் ஆக்சுவலா. அப்போ அவனுடைய பெயரை அப்படி பயன்படுத்த முடியாது, அவனுடைய முத்திரையும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படி சொன்னா, அந்த வேர்டு அரண்மனையிலேருந்து போயிடுச்சுன்னா அது வந்து ஆகாப் சொன்னதாக தான் காணப்படும். ஆகாப் பிறப்பித்ததான கட்டளையாக சட்டமாக தான் தேசத்துக்குள்ள அது போய் சேரும். அது வந்து இதுக்கு பின்னாடி வந்து எசபேல் காணப்பட்டா அவ வந்து இந்த காரியத்தை என்ன பண்ணா தந்திரமா செஞ்சுட்டா இப்படிலாம் யாரும் பேசவே முடியாதுன்னா, அங்க வந்து கிளம்பிடுச்சு, அரண்மனையிலேருந்து செய்தி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அது ஆகாப் பெயராலே அது வந்து எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டது. இது எப்படி அவன் பர்மிஷன் கொடுத்தான்? அப்போ வந்து ஒரு மோசமான ஒரு போரான ஒரு ராஜா இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல போரானவன், தன்னுடைய பவர்ஸை வந்து இதாக அபியூஸ் பண்றவன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா தான் ராஜா என்பதை மறந்தவன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல திரும்ப நான் சொல்றேன், இவன் வந்து எசபேலுடைய புருஷன் மாத்திரம் அல்ல, கணவன்னா அதுன்ற சில காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவன் வந்து ராஜா அப்படின்றத மறந்துடக்கூடாது இல்லையா? இப்போ இது வந்து அங்கே தான் நீங்கள் படிக்க முடியும்னா தேவன்ட்டு தான் படிக்க முடியும். தேவன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அந்த எந்த ரோலும் இன்னொரு ரோலோடு கூட ஓவர்லேப் ஆக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன் அப்படின்றதுனால என்ன வேணா நம்ம பண்ணலாமா? நோ தானே. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ அவருடைய ரோல்ஸ் எதுலையுமே ஓவர்லேப் ஆகவே அவர் விடமாட்டார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவரை பிடித்து கொண்டு ஒரு ரோலை மட்டும் பிடித்து கொண்டு அவரிடத்துல என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. அப்போ தன்னுடைய கணவன் இவன் ஏமாந்தவன் இளிச்சவாயன் என்கிறதன் அடிப்படையில் இவனை வந்து யார் ரூல் பண்ணுறா? இப்போ எசபேல் ரூல் பண்ணுறா. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவனுக்கு இன்னொரு பெரிய ரோல் காணப்படுது. அது என்னன்னா, அந்த தேசத்துக்கே ராஜா. இந்த அதிகாரம் யாரால் கொடுக்கப்பட்டது? இவனை ராஜாவாக்கினது யாரு? சந்தேகமே வேணாம் உங்களுக்கு. இவன் மோசமான ராஜாவா இருந்தாலும் இவனை ராஜாவாக்கினது யாரு? சந்தேகமே வேணாம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ரோமர் நிருபத்தில் போய் நீங்க வாசிக்கும் போது எந்த அதிகாரமும் தேவனால் அருளப்பட்டிருக்கு. தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்காம அந்த அதிகாரம் ஒருவனுக்கு வரவே முடியாது அப்படின்னு நம்ம மனதில் நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும். மோசமான ராஜா, இப்படிப்பட்ட மோசமான ராஜாவை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட
கேட்க முடியாது அப்படின்ட்டு பவுல் வந்து கற்றுக் கொடுப்பார். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்காகவே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார். இப்படி வாசிக்கிறோம் நம்ம. அப்ப இது என்ன அர்த்தம்? எந்த ஒரு அதிகாரத்தை எதன் அடிப்படையில ஒரு மனுஷன் இந்த பூமியில மீறலாம் என்று சொன்னால், அது தேவனுடைய அதிகாரத்தை மிஞ்சினதாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மட்டும்தான். இப்படிதான் நீங்க பாப்பீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ரிஸ்க் உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய லைஃப் தான் ரிஸ்க் இல்லையா? இப்ப தானியேல் வந்து அந்த ராஜ்யத்துல ஒரு அதிபதியாய் காணப்படுகிறான்னு சொன்னால், அந்த ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிற ஒரு மனுஷன். ஆனால் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அவன் என்ன ரிஸ்க் எடுக்கிறான்? ராஜாவுடைய அதிகாரத்தை அவன் அந்த இடத்துல மீறுகிறான். இப்படிதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரையுமே நீங்க இப்படிதான் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்ததான இடத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் காணப்பட்டார்கள். எப்பொழுது அதை மீறினார்கள் சொன்னால், உன்னுடைய தேவனை நீ தொழுது கொள்ளக்கூடாது, உன்னுடைய தேவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு போது என்ன பண்ணாங்க? அதை மீறினாங்க. எதன் அடிப்படையில? என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல என்று மீறினார்கள். அப்ப அதன் அடிப்படையில் தான் ரோமர்ல இவரு பவுல் பேசுறாரு. ஆகாபுடைய ராஜாவினுடைய அதிகாரமா இருந்தாலும் அப்படியெல்லாம் வந்துடல. ஆண்டவர் அனுமதித்தபடினால்தான் அவன் ராஜாவானான். அந்த அதிகாரம் தேவனால் தான் அருளப்பட்டது. எப்போ வேணா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எப்ப வேணா அவனுடைய அதிகாரத்தை எடுப்பார்னு அர்த்தம். சரியா? ஓகே. அப்ப இந்த அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப அலட்சியமாக அவன் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினான். அதனாலதான் அபியூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்றேன் நான். அதை வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய மோசமான மனைவி ஆகிய எசபேல் அதை தனக்கு பயன்படுத்தி கொண்டாள். சரி, 13ஆம் வசனம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிந்து, பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அங்க நாபோத்து எசபேலுக்கு அரண்மனைக்கு அனுப்பிச்சாச்சு. 15. நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்துப்போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை. இந்த காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கதை மாதிரி அப்படியே நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல ஏன் இது வந்து ரொம்ப இதுனா, நம்முடைய லைஃப்லயும் அநியாயங்களை நம்ம சந்திக்கும் போது, இந்த உலகத்துல அநியாயங்களை பார்க்கும்போது, யாருமே நம்மளை பார்க்கலையா, தேவன் நம்மளை பார்க்கலையா, கேட்கவே இல்லையா அப்படின்றதான ஒரு கேள்வி வரும்ல. அல்ல, கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த இன்சிடென்ட்ல நமக்கு இந்த சாட்சி காணப்படுது. அவர் என்ன பண்றாரு? திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். சில கான்வர்சேஷன்லாம் அவன் பேசுறான். இதே டைலாக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாகவும் எலியாவை சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என் பகைங்கனே அப்படின்ட்டு அங்கேயும் வந்து அவன் பேசுகிறத நீங்க பாப்பீங்க. இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து நீர்தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அப்படின்ட்டு சொல்றான். கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு கைடன்ஸ் இருந்தா இந்த ஆகாப் வந்து ஒரு நல்ல ராஜாவாக மாறி இருக்கலாம். அப்படிதான் வந்து தோணும். ஏன் அப்படின்னா, ஒரு ராஜாவை ஒரு தீர்க்கதரிசி எதிர்த்து நிற்கும் போது அந்த தீர்க்கதரிசியை
கொல்ல பார்க்கிறதான ராஜாக்கள் எல்லாம் இனியெல்லாம் வர்ற நாட்கள்லாம் நம்ம பார்ப்போம். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டாங்க. அவரை பிடிச்சி சிறையில் வைக்கிறதும், அந்த தீர்க்கதரிசியை கொல்ல பார்க்கிறதும், இப்படியான காரியங்களை நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த ஆகாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து எலியா வந்து அவனுக்கு பகைஞனாக சத்துருவாய் காணப்பட்டாலும், வாயில தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறானே ஒழிய அவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்ய அவன் வந்து துணியல. ஆக்சுவலா இவனை வந்து ப்ராப்பரா கைட் பண்ணியிருந்தா, ஒருவேளை எசபேல் ஒய்ஃபா இல்லாம ஒரு நல்ல மனைவி இவனுக்கு கிடைச்சிருந்தா கூட இவன் என்ன பண்ணிருக்கலாம். ஏன்னா எலியா காணப்படுறான். இன்னும் பார்த்தீங்கன்னா அரண்மனை விசாரிப்புக்காரனாகி ஒபேதியான்னு ஒருத்தன் காணப்படுறான். இன்னும் சில தீர்க்கதரிசிகளை அந்த எசபேலுக்கு பயந்து தான் என்ன பண்றான், ஒபேதியா குகைகளில் வைத்து அவர்களை பாதுகாக்கிறான். இப்படி வந்து ஒரு சில ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஸ்டில் பயப்படுற ஜனங்களாய் காணப்பட்டதான இடம்தான், தேசம்தான். ஆனால் இந்த ஆகாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை என்ன சொல்றது, ஒரு ஒரு மிஸ்ட்ரி இவன். அப்ப 2 பேருக்கும் கான்வர்சேஷன். நீ வந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் அப்படின்ட்டு என்ன பண்றான் எலியா சொல்றாரு. 21 நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி, இது வந்து கர்த்தர் சொல்றத எலியா வந்து சொல்றாரு. நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலின் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து, அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்துல ஆகாபுக்கு வேண்டியவர்கள் அப்படி அர்த்தம். இஸ்ரவேலுக்குள்ள எல்லாரும் அப்படி அர்த்தம் இல்ல. இங்கிலீஷ்ல ரொம்ப கிளியராகவே காணப்படுது. ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். இந்த மெசேஜை வந்து எலியா வந்து ஆகாபிட்ட சொல்றான். எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் அப்படின்னு அர்த்தம். அந்த அரண்மனை அது வந்து ஃபோர்டட் சிட்டி. ஆக்சுவலா அந்த இஸ்ரேல் அப்படின்றது மலை மேலே காணப்படுகிறது. அதுக்கு கீழே வந்து இஸ்ரேலின் பள்ளத்தாக்கும் காணப்படும். ரொம்ப ஃபேமஸான இடம் அது. ஆக்சுவலா சவுல் வந்து கடைசியான யுத்தம் வந்து அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் அங்கதான் நடத்துவார். சரி, எனிகோ இஸ்ரேலின் மதில்கள் அருகே தின்னும். ஆகாப்பின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இப்போ ஆகாப் கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொல்லாத மனைவியினுடைய பேச்சை கேட்டு நடந்தவன். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி, மனைவியினுடைய பேச்சை கேட்கலாமா? ஒரு கேள்வி வந்துடுதுல, அதனால மனைவியினுடைய பேச்சை கேட்கக்கூடாது அப்படி சொல்லிடலாமா? மனைவியினுடைய ஆலோசனைகளை கேட்கலாமா? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எசபேல் என்கிறதான மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டு பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்டானாம் இந்த ஆகாப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வி, இதெல்லாம் வாசித்து கொண்டு வருகிற அல்லது இதை வந்து பைபிள் ஸ்டடியை எடுத்து பார்க்கிறவர்கள் மனைவியினுடைய ஆலோசனையை நம்ம ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா, இல்லை ஏற்றுக்கொண்டு அது சரிதானா சரியில்லையான்னு பார்க்கணுமா? என்ன பிரச்சனைங்க முதலாவது எசபேலுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எசபேலுக்கு என்ன பிரச்சனை? ஈகோன்றது இல்ல. எசபேலுக்கு என்ன பிரச்சனைனா, எசபேல் தேவனுடைய பிள்ளை கிடையாது. அந்நிய தேசத்திலிருந்து வந்தவ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்தா ரூத் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன, இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். இஸ்ரவேலினுடைய மெய்ப்பனாகிய ஆகாபை வந்து விவாகம் பண்ணவள். ராஜா வந்து மெய்ப்பன் இல்லையா, மெய்ப்பனை விவாகம் பண்ணவள். அப்படியானால் இவள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக, அப்ப தேவனுடைய பிள்ளை கிடையாது. இந்த தேவனை மட்டுமே தொழுது கொள்ளுகிறவள் கிடையாது. அப்படியானால் தேவ ஆவியை ஆவியினாலே நடத்தப்படுகிறவள் கிடையாது. அப்படி இருக்கிறவளுடைய ஆலோசனை வந்து எப்படி காணப்படும்? நிச்சயமாக தவறா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டல்லவா? அப்ப இது வந்து பிரச்சனை. இப்ப மனைவியினுடைய ஆலோசனைய எப்ப கேட்கலாம்? இப்ப நீங்க வேதத்துல வந்து நிறைய அப்படி பார்ப்பீங்க. சாராளுடைய ஆலோசனையை ஆபிரகாமை வந்து கேட்க சொன்னார் ஆண்டவர். வச்சிருக்கீங்களா? சாராளுடைய ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா, ஹார்டா, ரூடா இருக்கும் ஆக்சுவலால. அதாவது யாருக்கு? ஆகாருக்கு விரோதமாக. கர்த்தரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், உன் மனைவியாகிய
சாராள் சொல்லுகிறபடி நீ செய் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாராளும் தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமும் தேவனுடைய பிள்ளை. நீங்கட்டால் ஆபிரகாமை குறித்து அவன் தீர்க்கதரிசி என்று நம்ம வேதத்தில் ஒரு இடத்துல வாசிப்போம். அப்படி இருக்கும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமால இந்த காரியத்தை சுயமா முடிவெடுக்க முடியாத நிலையில ஆபிரகாம் காணப்பட்டான். அப்படிதானே? ஆகாருடைய விஷயத்துல சுயமா வந்து ஆபிரகாம் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில காணப்பட்டான். ஏனென்று சொன்னால் அவனுடைய அன்பு பாசம் வந்து தடுக்குது. அவனுடைய பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே யோசித்து பாத்தீங்கன்னா அந்த இதை ஆகாருக்கு அவன் செய்தது வந்து அநீதியாய் தான் நம்முடைய கண்ணுகளுக்கு தோன்றும். ஆனால் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அநீதியை செய்கிறவர் அல்ல. ஆகாரையும் இஸ்மவேலையும் காக்க அவரால் முடியும். ஆனா இங்க ஈசாக்கின் பக்கத்துல வைத்து இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஈசாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவனாக, இஸ்மவேல் ஒன்றும் பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. உலக பிரகாரமாக அவனும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன். சரியா? இஸ்மவேலும் சரி, ஏசாவும் சரி. ஆனால் என்னதான் ஈசாக்குக்கு ஸ்பெஷல்னா, ஈசாக்குக்கு இது இல்லாம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் யாக்கோபு விரும்பினான். என்ன ஆசீர்வாதத்தை? ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ட்டு யாக்கோபு விரும்பினதற்கு காரணமே என்ன தெரியுமா? பணமோ புகழோ அல்லது தகப்பனுடைய மற்ற சொத்தோ அல்ல. ஆபிரகாம் பெற்றதான அந்த வாக்கு தத்துவம் ஈசாக்கு வந்தது அல்லவா, அது எனக்கு வேணும். அதுதான் வந்து யாக்கோபுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின்படி அவன் என்ன பண்ணான்? அதை பெற்றான். இவன் போய் கஷ்டப்பட்டு கானான் தேசத்துல கஷ்டப்பட்டு எங்க போனாம லாபான் ஊர் என்ன சீரிய தேசத்துல போய் கஷ்டப்பட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏசா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் வந்து பாத்தீங்கன்னா ஏசா வந்து காணப்பட்டான். ஒரு இடத்துல இப்படி வாசிப்பீங்க, இஸ்ரவேலுக்குள்ளே ராஜாக்கள் இருப்பதற்கு முன்பாகவே ஏசாவில ஏதோமிலே ராஜாக்கள் காணப்பட்டார்கள். 12 கோத்திரங்கள் ஏசாவில ஏதோமில வந்து காணப்பட்டார்கள். அப்ப இந்த பூமிக்குரியதான அந்த இதை குறித்து பேசல வேதம். எதை பேஸ் பண்ணி வருகிறது என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறதான கூட்டத்தை குறித்தும், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வந்து களவாட விரும்புகிறதான இன்னொரு பக்கத்தை குறித்து தான் வேதம் என்ன பண்ணும் பேசிட்டு இருக்கோம். அதை எப்படி ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி கொண்டு வர்றாரு அப்படின்றதும் இதுல இருக்கும். அப்ப இந்த ஆகாப் என்பவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை குறித்த சாட்சி எப்படியாய் சொல்லப்படுது? தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்ப கணவனும் தேவாவியை பெற்றவன், மனைவியும் தேவாவியை பெற்றவள் அப்படின்னு சொன்னா கணவனால முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பத்துல தேவாவியை பெற்ற மனைவியால ஒரு ஆலோசனையை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கணவனால் முடிவே எடுக்க முடியாதுன்னு அர்த்தம் அல்ல. ஆபிரகாமை போல ஒரு சூழ்நிலை காணப்படுமானால், ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவள் வந்து சாராள் சொல்லுகிறதான அந்த ஆலோசனையை கேட்க வந்து ஆபிரகாமுக்கு மனதில்லை ஆக்சுவலா. ஆனால் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அது உறுதிப்படுத்துறார். நீ கேளு, அவ சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தர் வேற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி தான் அதை வந்து கேளு அப்படின்னு சொல்றார். அப்ப எசபேலுக்கும் தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கும் அதாவது மனைவிகளுக்கும் இருக்கிறதான வித்தியாசம் ரொம்ப பெருசா காணப்படும். எப்படியா இருந்தாலும் அந்த ஆலோசனை வந்து பாத்தீங்கன்னா புருஷன் அதை மனதில் வைத்து ஆராய்ந்து பார்த்தா அவனுக்கு தெரியும் இது தேவ ஆலோசனையா, தேவன் இன்ஸ்பயர் பண்ணுகிற சொல்லுகிற ஆலோசனையா, இல்லை தன்னுடைய சுயத்தினாலே தோன்றுகிற ஆலோசனையா என்று சொல்லி. சரி, இன்னைக்கு இதெல்லாம் கேட்கிற மனநிலையில இவனும் இல்லை. ஏன்னா இவனும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்தவனாக தான் காணப்பட்டான். சரி, 26 வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான் அப்படின்ட்டு இருக்கோம். இது என்னென்னலாம் அவன் நடந்து கொண்டான் அப்படின்றது நீங்க வந்து எமோரியர் என்னென்னலாம் செஞ்சாங்க, ஏன் அதெல்லாம் ஆண்டவர் செய்ய வேணான்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு மோசமானவனாக அந்த வழிபாடுகளின்படி அவன் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டான், அல்லது அதெல்லாம் அலோவ் பண்ணான். தேசத்துக்குள்ள வராம தடுக்க வேண்டியது யாருடைய வேலை? தீர்க்கதரிசியினோட வேலை வந்து சொல்லதான் முடியும். அப்படிதானே? எலியா போய் தடுத்துட முடியுமா? முடியாது. தீர்க்கதரிசி என்ன பண்றான்? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றவன்ட்ட சொல்லுவான். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதான ராஜா தான் என்ன பண்ண முடியும்? இந்த சேனைகள்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? எலியா பவர்ஃபுல்லான மேன் ஆஃப் காடா இருக்கலாம், ஆனா அவர் கண்ட்ரோல்ல இருக்காது, ஆகாப் கண்ட்ரோல்ல தானே இருக்கும். அப்ப தேவ மனுஷன் என்ன பண்ணுவான்? சொல்லலாம். அதை வந்து பாத்தீங்கன்னா யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல ஆகாப் தான் அதை செய்ய முடியும். அவன் வந்து பாத்தீங்கன்னா அதை அவன் செய்யவில்லை. அதனால்தான் மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆச்சரியமான ஒரு காரியம் 27 வருஷம்,
ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஆகாப்லாம் திரும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? இவ்வளவு நேரம் நம்ம படிச்சுட்டே வந்தோம் அப்படிதான் யோசித்த பத்தியா. நம்ம இவ்வளவு நாள் இந்த அப்படியே 2-3 அதிகாரத்தை நம்ம வாசித்து வந்திருக்கோம். ஆகாப்னுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவன் எப்படி வந்து காணப்பட்டான் அப்படின்னு வாசிட்டு வந்து இவன் வந்து திருந்திருக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாய், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனை ஏமாத்த முடியுமா? இது வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எலியா பார்க்கிறான். ஆகாப் செய்கிறதா என்ன செய்யறான்? தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இதை வந்து பாத்தீங்கன்னா எலியா பார்க்கறான். எலியாவுக்கு இப்போ வந்து முடிவெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா எலியா வந்து இருதயத்தை பார்க்குறவர் கிடையாதுல்ல. அதனால எலியா வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பாரு மனசுல, உனக்கு வேணும்டா உனக்கு எவ்வளோலாம் சொன்னேன், என்னை பார்க்கும் போதெல்லாம் பகைங்கன்னு திட்டுறிய இப்படிலாம் யோசிச்சிருக்கலாம். என்ன வேணா மனதில் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி இருக்கும். இவன் அவ்வளோதான், ஆண்டவர் இவனை காலி பண்ணுவாரு நினச்சிருக்கலாம், என்ன வேணா நினச்சிருக்கலாம் எலியா. அதெல்லாம் எழுதப்படலை. ஆனால் எலியாவுக்கு இவனுடைய இருதயத்தில் என்ன காணப்படுது? உண்மையாய் தன்னை தாழ்த்தினானா அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சாட்சி சொல்றாரு என்ன அப்படின்னா, எலியாவை பார்த்து ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னா, உண்மையிலேயே இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? பயந்து நடுங்கி. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஆகாப்புக்கு வந்து நல்லா தெரியும் எலியா சொல்ற காரியங்கள், கர்த்தர் எலியா மூலமாய் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்ததை தன்னுடைய லைஃப்ல அப்படியே பார்த்து கொண்டே வந்ததான மனுஷன். ஆனாலும் அவன் திருந்துறதுக்கு எசபேல் இடம் கொடுக்கலையா, இல்லை இவனுடைய ஈகோவா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவன் திருந்தலை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு அவன் தன்னை தாழ்த்தினான் அப்படின்றார். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால், ஏன்னா இதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. என்னன்னா கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நம்மளால சேலஞ்ச் பண்ண. கர்த்தர் சொல்றாங்க நான் பார்த்தேன் அவன் வந்து தாழ்த்தினான் அப்படின்னு என்ன பண்றாங்க? எதை சொல்றாங்க? தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ண. ஏன்னா இந்த கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தை அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டின் மேலே, அந்த சந்ததியின் மேல, ஆகாப்பினுடைய சந்ததியின் மேல சொல்லப்பட்டதான காரியம். அப்ப ஆகாப் வந்து பாத்தீங்கன்னா ஆகாப்புடைய நாட்கள் அது ஆகாப் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படி சொல்றாரு. ஸோ என்ன நம்ம இதுல பார்க்கிறோம்னா ஆச்சரியமான காரியம் அந்த கடைசி 3 வசனங்கள். ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமாய் காணப்பட்டாலும் அவன் தன்னை தாழ்த்தினான்னா கர்த்தர் என்ன பண்றாங்க? உண்மையான ஒரு ஒரு தாழ்மையாய் இருந்தது என்று சொன்னால் அதற்கு வந்து அவர் மனமிறங்குகிற தேவனாய் காணப்படுறாரு. ஆனால் வந்து இது அவர் வந்து கண்டுபிடிப்பார், வேஷம்னா கண்டுபிடிப்பார், உண்மையான தாழ்மைனா அவருக்கு தெரியும். அப்போ இது வந்து கர்த்தருடைய அந்த தன்மையை நாம் அறிந்து கொள்றதற்கான ஒரு காரியமே ஒழிய இது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற ஒரு எக்ஸாம்பிள் அல்ல. எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துடலாம்? நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா எப்படி எடுக்கலாம்? என்ன வேணாலும் தப்பு பண்ணிட்டு அப்புறம் மனம் திரும்பிடலாம் அப்படி எடுக்கலாம்ல. ஆகாப்புக்கே ஆண்டவர் மனம் இணங்கினார் அப்படின்னு சொன்னா நல்லா அவ்வளவு மோசமானவனா, அவ்வளோ அதிகாரம் படைத்தவனா? கொஞ்சம் அதிகாரம், என் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னென்ன பாவம் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சு அப்புறம் ஆகாபை போல, நல்லவன்ல ஆகாபை போல நான் மனம் திரும்புவேன் அப்படின்னு நம்ம நினைத்து நம்ம ஏதாவது செய்யலான்றதுக்காக இது எழுதப்படலை. ஆகாப் என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத மனுஷன், அவனை போல ஒருத்தன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே உண்மையாக தன்னை தாழ்த்தும் பொழுது மனம் இறங்குகிறதான தெய்வம் என்று நாம் அறிய வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டிருக்கு. ஆனால் சொன்ன வார்த்தையை அவர் மீறல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே காணப்படும். எப்பயுமே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதுடைய காரணத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அதுல இருந்து நம்ம வேறு விதமா இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் செய்து பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அதை பார்க்கும் பொழுது என்ன செய்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை செய்கிறதற்காக அது எழுதப்படாம, அவ்வளவு பாவத்தை செய்தவர்களும் தப்பினார்கள் அல்லவா, அப்ப நீ இன்னைக்கு பாவத்துல இருந்தனா நீ வந்து உண்மையா மனம் திரும்பணும்னா உனக்கு இரக்கம் உண்டு என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக எழுதப்படும். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? தாவீதினுடைய பாவத்தை பார்த்து நெகட்டிவா இன்ஸ்பயர் ஆக முடியுமா? முடியாதா? அவனே ஆண்டவர் விட்டார் அப்படின்ட்டு. அப்ப அதற்காக அது எழுதப்படவில்லை.
அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய பாவத்தில் சிக்கி தவிக்கிற ஒரு மனுஷனும் உண்மையா மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் விழுந்தா ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றவர் என்பதை நாம் அறியருக்கு தான் அது எழுதப்படுது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நிச்சயமா நீங்கள் அந்த சைடில் வந்து அதை எடுக்க முடியும். என்னதான் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் விட்டுறாருல, நான் பாவம் பண்ணா என்ன அப்படின்ட்டு என்ன பண்ண முடியும், அதை எடுக்க முடியும். அதற்காக அல்ல, பாவத்தில் சிக்கி தவிக்கிறதான மனிதனுக்கு இதை வாசிக்கும் போது எனக்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு அறிந்து கொண்டு மனம் திரும்புவதற்காக, தன்னை தாழ்த்துவதற்காக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஏதாவது கேள்வி இருக்கா?